அமுதா நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி ரொம்ப யதார்த்தமான ஒரு பெண்ணு. கல்யாணம் ஆகி 10 வருஷமாச்சு. அவளுக்கு 2 பசங்க. காலையில 6 மணிக்கு ஆரம்பிக்கிற அவளோட ஓட்டம் ராத்திரி 11 மணி வரைக்கும் அடங்காது. சமையல், துணி துவைக்கிறது, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, மாமியார் மாமனாருக்கு தேவையானதை செய்யறதுன்னு ஒரு மிஷன் மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பா. ஒரு நாள் சாயங்காலம் அமுதா கண்ணாடியில தன்னை பாக்குறா. கண்ணுக்கு கீழே கருவளையம், களைப்பான முகம். நமன்னு ஒரு அடையாளம் இருக்கா? அமுதானா யாரு? வெறும் சமையல்காரியா இல்ல ஒரு வேலைக்காரியா அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு கேள்வி வருது. அமுதா அன்னைக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருந்தா. வீட்ல சின்ன சின்ன சண்டைகள், உனக்கு என்ன தெரியும்ங்கிற ஏளன பேச்சு, இதையெல்லாம் தாங்க முடியாம மனசை லேசாக்கிக்கலான்னு பக்கத்து ஊர்ல இருக்கிற அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பினா. அப்போ அவ ஏறினது ஒரு கவர்மெண்ட் பஸ். ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து வெறிச்சோடி போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்தா. அவ மனசு முழுக்க ஒரே பாரம். நம்ம எதுக்குமே லாயக்கில்லையா? ஒரு சின்ன விஷயத்த கூட நம்மளால சாதிக்க முடியாதா அப்படின்னு தனக்குள்ளேயே கேட்டு அழுதுட்டு இருந்தா. பஸ் கிளம்பி ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அப்பதான் முன்னாடி இருந்த அந்த பெரிய கண்ணாடியில அமுதா கண்ணு பட்டுச்சு. அங்க தெரிஞ்ச உருவத்தை பார்த்ததும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அட, இது என்னது? பஸ் ஓட்டுறது ஒரு பொண்ணா அப்படின்னு நம்ப முடியாம ஆச்சரியத்தோட முன்னாடி போய் பார்த்தா. அங்க ஒரு அக்கா தலையில ஒரு கொண்டை போட்டபடி, கையில ஒரு வாட்சு, முகத்துல ஒரு தனி கம்பீரம். அந்த பெரிய ஸ்டியரிங்க ஒரு குழந்தைய தூக்குற மாதிரி அவ்வளவு லாவகமா கையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த பாதையொன்னும் அவ்வளோ ஈஸி கிடையாது. குறுகலான சந்து, எதிரே வர்ற லாரிகள், குறுக்கே ஓடுற 2 வீலர்னு ஒரே டிராஃபிக். ஆனா அந்த அக்காவுக்கு பதட்டமே இல்ல. ஒரு கையில கியரை மாத்திக்கிட்டு இன்னொரு கையில ஸ்டீரிங்க வளைச்சு அந்த பெரிய பஸ் அவ்வளவு அசாத்தியமா ஓட்டுறாங்க. அமுதாவுக்கு பின்னாடி இருந்து பார்க்கும்போது உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. என்னால ஒரு ஸ்கூட்டி கூட ஓட்ட முடியாதுன்னு பயப்படுறனே, ஆனா இந்த அக்கா இவ்வளவு பெரிய ராட்சச வண்டிய இத்தனை பேரோட உயிரையும் சுமந்துட்டு எவ்வளவு பொறுப்பா ஓட்டுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது அவளுக்குள்ள ஒரு சின்ன பொறி தட்டுச்சு. அவங்களால முடியுதுன்னா எனக்கு மட்டும் ஏன் முடியாது? நானும் ஒரு பெண் தானே அப்படின்னு நினைச்சா. பஸ் ஒரு மெயின் ஸ்டாண்ட்ல வந்து நிக்குது. அமுதாவுக்கு மனசு கேட்கல. தயங்கி தயங்கி மெதுவா முன்னாடி போனா. அந்த அக்கா வண்டியை நிறுத்திட்டு நெத்தியில இருந்த வேர்வைய தொடச்சிட்டு இருந்தாங்க. அமுதா மெதுவா கேட்டா, அக்கா, தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களை இவ்வளோ நேரமா கவனிச்சிட்டு இருந்தேன். உண்மையாவே சொல்றேன், செம்ம கெத்தா இருக்குக்கா. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், இவ்வளவு பெரிய வண்டிய ஓட்டுறதுக்கு உங்களுக்கு பயமா இல்லையா? எதிரே வர்ற வண்டிய பார்க்கும்போதோ இல்ல வண்டி எங்கேயாவது இடிச்சிருமோன்னு ஒரு நடுக்கம் வராதா? அந்த அக்கா அமுதாவை மேலையும் கீழையும் ஒரு பார்வை பார்த்துட்டு லேசா சிரிச்சாங்க. அந்த சிரிப்புல ஒரு தன்னம்பிக்கை தெரிஞ்சுது. அவங்க சொன்ன அந்த வார்த்தை தான் அமுதாவோட வாழ்க்கையே மாத்த போகுதுன்னு அவளுக்கு அப்ப தெரியாது. அந்த அக்கா தன் கையில இருந்த துண்டால முகத்துல இருந்த வேர்வைய தொடச்சிட்டு அமுதாவை ஏறிட்டு பார்த்தாங்க. அமுதா கண்ணுல இருந்த அந்த தயக்கத்தையும் பயத்தையும் அவங்க ஒரு நிமிஷத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அந்த ஸ்டியரிங் மேல கைய வச்சுக்கிட்டே அமுதா கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. ஏம்மா, பயம்னு நீ சொல்றையே, அது இல்லாத மனுஷன் யார் இருக்கா? முதல்ல நான் இந்த சீட்ல வந்து உட்கார்ந்தப்போ என் கை காலெல்லாம் அப்படியே நடுங்குச்சு. ஐயோ, இவ்வளவு பெரிய வண்டியா? இத நம்மளால திருப்ப முடியுமா? பின்னாடி 100 பேர் உட்கார்ந்துருக்காங்களே, ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கும் தோணுச்சு. ஆனா அன்னைக்கு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சேன். இந்த சீட்ல உட்காரணுங்கிறது என் கனவு. இந்த பயத்துக்கு இடம் கொடுத்தா நான் வாழ்நாள் முழுக்க மத்தவங்க வண்டியில பின்னாடி உட்கார்ந்து போற பயணியாதான் இருப்பேன். என் வாழ்க்கையே நான் ஓட்ட முடியாது அப்படின்னு தோணுச்சு. அப்போதான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வண்டி பெருசுதான், ஆனா இதுக்கு உயிர் கிடையாது. இதுக்கு உயிர் கொடுக்கறது என் கைதான். நான் எப்போ இந்த வண்டிய மதிக்க ஆரம்பிச்சனோ, எப்போ அந்த பயத்தை விட்டுட்டு ஸ்டியரிங்க பிடிச்சனோ, அப்பவே இந்த வண்டி எனக்கு கட்டுப்பட ஆரம்பிச்சிருச்சு. நீ கேட்டையே, எதிரே வர்ற வண்டிய பார்த்து பயமா இல்லையான்னு. எதிரே வர்ற வண்டி மேல நம்ம கண்ணை வச்சா கண்டிப்பா முட்டிடுவோம். ஆனா அந்த வண்டிக்கும் நமக்கும் இடையில ஒரு கேப் இருக்குமே, அந்த பாதைய மட்டும் நம்ம கண்ணு பார்த்தா வண்டி அழகா போயிட்டே இருக்கும். இது பஸ்ஸுக்கு மட்டும் இல்லம்மா, உன் வாழ்க்கைக்கும் தான். உனக்கு முன்னாடி வர்ற கஷ்டத்தையோ உன்னை தடுக்கிற மனுஷங்களையோ நீ பார்த்துட்டே இருந்தா உன் வாழ்க்கை அங்கேயே நின்னுடும். ஆனா அந்த தடைகளுக்கு நடுவுல உனக்குன்னு ஒரு பாதை இருக்கும் பாரு, அதை மட்டும் நீ பாரு. அப்புறம் பாரு, உன் வாழ்க்கை பஸ்ஸ நீயே கெத்தா ஓட்டுவ.
முதல்ல என்னால முடியுமான்னு கேக்குறத நிறுத்து. என்னால மட்டும்தான் முடியும்னு நம்பி அந்த ஸ்டியரிங்க பிடி. அப்புறம் ரோடு தானா உனக்கு வழிவிடும். என்ன புரியுதா அப்படின்னு சொன்னாங்க. அந்த அக்கா இத சொல்லி முடிச்சப்போ அமுதாவுக்கு அவ உடம்புக்குள்ள ஏதோ ஒரு மின்னல் பாஞ்சா மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு நாள் விதி, குடும்பம், கஷ்டம்னு மத்தவங்க ஓட்டுற வண்டியில பேசஞ்சரா இருந்த அமுதாவுக்கு அன்னைக்குதான் புரிஞ்சுது அவளோட வாழ்க்கைக்கு அவதான் டிரைவர்னு. இவ்வளவு நாள் அவ எப்படி இருந்தா தெரியுமா? விதி இப்படி ஆயிடுச்சே, என் குடும்பம் என்ன புரிஞ்சுக்கலையே, எனக்குன்னு ஒரு அதிர்ஷ்டமே இல்லையேன்னு சொல்லி சொல்லியே ஒரு ஓரமா முடங்கி போய் அழுதுட்டு இருந்தா. மத்தவங்க ஓட்டுற வண்டியில அவங்க சொல்ற இடத்துக்கு போய் அவங்க போடுற பிச்சையில தான் தான் வாழ்க்கை இருக்குன்னு அவ நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அந்த அக்கா சொன்ன அந்த ஒரு பாயிண்ட், எதிர வர்ற வண்டிய பாக்காத, அந்த கேப்ல இருக்கிற பாதைய மட்டும் பாருன்னு சொன்னாங்க பாருங்க. அங்கதான் அமுதாவுக்கு பல்ப் எரிய ஆரம்பிச்சுது. அமுதா யோசிச்சா, ஆமா இல்ல, இவ்வளவு நாளா என்ன மட்டம் தட்டுறவங்களையும் என் கஷ்டத்தையும் தானே நான் பாத்துட்டு இருந்தேன். எனக்கான பாதைய நான் தேடவே இல்லையே. அவ மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இறங்குனா மாதிரி இருந்துச்சு. இத்தனை வருஷமா கட்டி இருந்த அந்த பயம்ங்கிற சங்கிலி அன்னைக்குதான் உடைஞ்சுது. நான் ஏன் மத்தவங்க ஓட்டுற வண்டியில பேசஞ்சரா இருக்கணும்? எனக்கும் கை கால் இருக்கு, அறிவு இருக்கு, என் வாழ்க்கையையும் என்னால ஓட்ட முடியும் அப்படிங்கிற அந்த தெளிவு அவளுக்கு பிறந்தது. பஸ் அவ இறங்க வேண்டிய ஸ்டாப்புக்கு வந்து நிக்குது. அமுதா சீட்டை விட்டு எழும்போது முன்னாடி மாதிரி குனிஞ்ச தலை நிமிராம இல்ல. நேரா நிமிர்ந்து அந்த ஓட்டுநர் அக்காவை பார்த்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட கீழே இறங்குனா. பஸ்ஸ விட்டு கீழே காலை வச்சப்போ அமுதாவுக்கு அந்த இடமே புதுசா தெரிஞ்சுது. முன்னாடி வரைக்கும் அவ கண்ல ஒரு ஏமாற்றமோ அழுது அழுது வீங்கின கண்ணீரும் தான் மிச்சம் இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த தடம் மாறி போச்சு. அவ கண்ல ஒரு விதமான காந்தம் வந்துருச்சு. ஒரு பெரிய வெறி அவ கண்ல மின்ன ஆரம்பிச்சுது. பாருடா, இன்னையில இருந்து இந்த அமுதா வேற. வீட்ல போய் சமைக்கிறதும் துவைக்கிறதும் மட்டும் என் வாழ்க்கை இல்ல, என் திறமை என்னன்னு இந்த ஊருக்கே காட்ட போறேன். இன்னைக்கு இந்த அக்கா எப்படி ஒரு கம்பீரத்தோட இந்த பஸ்ஸ ஓட்டுறாங்களோ அதே மாதிரி என் வாழ்க்கையையும் நான் ஒரு கெத்தோட ஓட்டுவேன்னு அவளுக்குள்ளேயே ஒரு சபதம் எடுத்துக்கிட்டா. அவன் நடையில ஒரு வேகம் வந்துச்சு. முன்னாடி எல்லாம் தயங்கி தயங்கி நடக்கிற அமுதா அன்னைக்கு ஒரு ராணுவ வீராங்கனை மாதிரி மிடுக்கா நடந்து போனா. அவளுக்கு புரிஞ்சு போச்சு, வாழ்க்கையில மேடு பள்ளம் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அன்னைக்கு அந்த பஸ்ஸ விட்டு இறங்குனது அமுதா இல்ல, ஒரு புது சகாப்தம். என்ன சகோதரிகளே, அமுதாவோட கதை எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? ஒரு சின்ன பஸ் பயணம் அவ வாழ்க்கையே எப்படி தலைகீழா மாத்திருச்சுன்னு. அமுதாவுக்கும் அந்த அக்காவுக்கும் கிடைச்ச அதே தெளிவுதான் இப்ப நமக்கும் தேவை. கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேங்க, இந்த உலகத்துல நமக்கு எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் கை கொடுத்தாலும் நாமளா ஒரு அடி எடுத்து வைக்கும் போது நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறது நம்மளோட அந்த தன்னம்பிக்கை மட்டும்தான். அமுதாவுக்கு அந்த அக்கா கிடைச்ச மாதிரி உங்க மனசுக்குள்ள இருக்கிற தைரியம் உங்களுக்கு துணையா இருக்கும்னு நீங்க நம்புனீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு நானே துணை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாம நமக்கு துணையா நின்னா மட்டும்தான் இந்த உலகத்தையே நம்மால ஜெயிக்க முடியும். நமக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை பார்க்காம நமக்கான அந்த பாதையை மட்டும் பார்ப்போம். நீங்க நினைச்சா உங்க உலகம் கண்டிப்பா மாறும். உங்ககிட்டயும் ஒரு திறமை ஒழிஞ்சிட்டு இருக்கும், அதை இன்னைக்கே தூசு தட்டி எடுங்க. பயத்தை ஓரமா தள்ளி வச்சுட்டு உங்க ஸ்டீரிங்க பிடிங்க. அப்புறம் பாருங்க, நீங்க போற இடம் எல்லாம் உங்களுக்கு பாதையா மாறும். தோழிகளே, மத்தவங்கள மாத்துறது நம்ம கையில இல்ல, ஆனா நம்மள நாமளே மாத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. உங்க மேல நீங்க முதலீடு செய்யுங்க. நீங்க ஜெயிக்கிற அன்னைக்கு உங்களை எதிரியா பார்த்தவங்க கூட உங்க பின்னாடி வந்து நிப்பாங்க. இந்த கதை உங்க மனசுக்கு நெருக்கமா இருந்ததா? அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பர் கதையில உங்களை வந்து சந்திக்கிறேன். தைரியமா இருங்க. இன்னைக்கே உங்க வாழ்க்கைய மாத்த போற முதல் அடியை எடுத்து வைங்க. இந்த வீடியோவை உங்க மத்த தோழிகளுக்கும் ஷேர் பண்ணி அவங்க மனசையும் தேத்துங்க. அடுத்த ஒரு அழகான வீடியோவுல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தன்னம்பிக்கையோட இருங்க. டாடா, பை பாய்.